ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் பருப்பு உசிலி, அடுத்தது திணை தொகையல், இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பருப்பு உசிலி வந்து நம்ம நார்மலாக பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியும், தொகையல் வகைகளில் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது திணை தொகையல். அந்த திணை தொகையலுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். திணை அரிசி 1/4 கப், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், புளி சிறிய துண்டு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தோல் நீக்கி பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப. இந்த திணை தொகைகளுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. பொதுவாக அந்த திணை அரிசியை வச்சு நம்ம பலகாரங்கள் பண்ணியிருக்கோம், சாதமெல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது சாதமெல்லாம் பண்ணலாம், அதாவது நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுறது பண்ணலாம், இல்லை பாயசம் பண்ணுறது பண்ணலாம் இல்லை. ஆனால் ஃபார் அ சேஞ்ச் இந்த திணையை வச்சு தொகையல் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசித்தோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த திணை தொகையல் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்றைக்கி உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறோம். திணை அப்படிங்கிற போது இது வந்து சாதாரணமாக அந்த நாளில் வந்து காக்கா குருவிக்கெலாம் போடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திணையை வச்சு திணை மாவு அதோட கூட தேன் கலந்து அந்த மாதிரி ஒரு சத்துக்கு கொடுத்தது. ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இது பழக்கத்தில் கால போக்கில் வந்து இந்த திணையும் சாமை வரகு இதெல்லாம் விட்டு போய் இன்றைக்கி நம்ம அரிசி இதுக்கெல்லாம் வந்துட்டோம். பட் திரும்பவும் அந்த காலங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப வந்து அதனோட வேல்யூஸ், அதாவது அதனோட மதிப்பெல்லாம் தெரிஞ்சு திரும்ப நம்ம எல்லாம் இதை புழக்கத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த திணை தொகையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காகட்டும், அது ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த தொகையல் ரொம்ப நல்லா இருந்தது. இதை ட்ரை பண்ணது போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சதுனால இன்றைக்கி நேர்களோடு அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா திணை வந்து பச்சையாக செஞ்சு பச்சையாக, அதாவது சாதமாக வேக வச்சு செய்யும்போது ஒன்றும் தெரியறதில்ல. ஆனாலுமே ஒரு சின்ன ஒரு வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த திணையோட மனம் அப்படியே டோட்டலாக மாறிடுது. பச்சையாக செய்கிறத விட வறுத்துட்டு செய்யும்போது அந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அலாதியாக இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பலகாரங்கள் அப்படிலாம் பண்ணுற போது அந்த எண்ணெயில் பொரியறதுனால அந்த திணையோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இந்த துவையலுக்கும் பார்த்திங்கன்னா திணையை நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது தான் அந்த வாசனை நல்லா அலாதியாக இருக்கும். ஸோ கட்டாயம் திணை வந்து நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நம்ம வறுக்கணும். அதே மாதிரி சுத்தம் பண்ண திணை இப்போ எல்லா கடைகளிலுமே பரவாயில்லாமல் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே புழக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த திணை இப்போ இது நல்ல படப்படன்னு பொரியணும். இது அப்படியே நல்லா இந்த இது பொரியிற மாதிரி பாப்கார்னுக்கு பொரியும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பொரியும் பாருங்கள், பார்த்தா தெரியும் நல்லா பொரியிறது. இந்த மாதிரி பொரியணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டிருக்கு பார்த்திங்கன்னா, அது பொரியறது நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதில் உளுந்து போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்தது காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது ஒரே ஒரு சொட்டு எண்ணெய், இது ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக இருந்தால் கூட சரிதான். நல்லா இதுவும் செவக்கணும். இது நல்லா செவந்ததுனா தான் அந்த சட்னிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அந்த தொகையிலுக்கே ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்ததுனால அந்த மிளகாயும் நல்லா வறுபடுது, உளுந்தும் நல்லா வறுபடுது. அதுதான் தீ வந்து நான் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கல, ரொம்ப கம்மியாக வச்சுக்கல, நடுத்தரமாக மிதமான தீயில் வச்சுருக்கேன். உளுந்து நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ பெருங்காயம், அடுத்தது தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. சும்மா லேசாக ஒரு பரட்டிட்டு இதையும் இதோடு சேர்த்துருவோம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வரணும். இதை அரைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக புளி,
அந்த காரத்துக்கு தகுந்த அளவு இதில் புளியை வச்சிடலாம். இந்த ருசிக்கு ஏற்ப உப்பு கொஞ்சம். இப்போ உப்பில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குவோம். அப்போ அந்த வெங்காயம் வதங்கும்போது அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்ப்போம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இதில் கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு இருந்துன்னா போதும். இப்போ இதை வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதை அரைச்சிட்டு வர போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. திணை தொகையில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நல்லா திணை, உளுந்து, காஞ்ச மிளகாய், தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கு அதோட கூட உப்பு புளி சேர்த்து நம்ம இப்போ நல்லா கரகரம், அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரைச்ச மிக்சியிலே நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கரைச்சிட போகிறோம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தண்ணியாகவே கரைச்சிடணும். பார்த்திங்கன்னா இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக. இது என்ன காரணம்னா, நம்ம ஊற்றி கொதிக்க விட போகிறோம். அப்போ இது ரொம்ப திக்காகிடும். அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரசம் மாதிரியே நல்லா நீர்க்க கரைச்சிடணும். இதில் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளார இந்த திணை தொகையல் அப்படின்னு சொல்லுவாங்க, திணை சட்னின்னு கூட வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஆக்சுவலாக செட்டிநாடு பக்கம் கடலைப்பருப்பு சட்னின்னு ஒன்று பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதே மெத்தடு. ஆனால் அதை நம்ம கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கடலைப்பருப்புக்கு பதிலாக இன்றைக்கி திணையும் சேர்த்து உளுந்து சேர்த்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அலாதியாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிது. அதே சமயம் இந்த வெங்காய பிரியர்களுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி வச்சு அதோட கூட இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கேட்கவே வேணாம். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சது நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்குற போது கொஞ்சமாக உப்பு, ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு இருந்தால் போதும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா அப்படியே ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் வெந்து வதங்கினா போதும். அந்த மாதிரி வதங்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்கும். சாப்பிடும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அந்த சின்ன வெங்காயம் கடிப்பட்ட போது, அந்த துண்டுகள் கடிப்பட்ட போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் ஒன்றே ஒன்று இதில் என்னென்னா, பெரிய வெங்காயத்துக்கு அவ்வளோ ருசி கொடுக்கல. சின்ன வெங்காயம் சேர்த்த போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் திணை கலவையை அதில் ஊற்றிடுறேன். இப்போ பார்த்தா தெரியும் கொஞ்சம் திக்காகுது பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து உப்பு, காரம், புளிப்பு மூணுமே சமமாக இருந்தால் தான் இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல தளன்னு ஒரு 2 கொதி கொதிச்சு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். போதும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே, ஸோ அது ரொம்ப வேகிறதுக்கான நேரமும் தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் மேலோட கருவேப்பிலை கொஞ்சம்,
இந்த திணைத்தொகையில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பருப்பு உசிலி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாமா? பாசி பருப்பு 1/2 கப், பீன்ஸ் 150 கிராம் பொடியாக நறுக்கி வேக வைத்து கொள்ளவும், இஞ்சி 1/2 அங்குல துண்டு தோல் நீக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 கப், உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த பருப்பு ஊசிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பாசிப்பருப்பு 1/2 கப்புன்னு கொடுத்துருக்கோம். அந்த 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் உள்ள ஒரு பிளேட் உள்ளே வச்சு நல்லா அந்த இடியப்பம் பிளேட் நான் வச்சுருக்கேன். கீழே கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த கலவடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிங்கு அதையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இது நல்லா கொஞ்சம் அரைச்ச விழுத இதோடு சேர்க்குவோம். ஆனால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அரைக்கும் போது அரைச்சிக்கிட்டாலும் சரி, சேர்த்து இல்லைன்னா கலந்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி கலந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ பீன்ஸை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக வேக வைக்கணும்னா நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி குக்கரில் இப்போ 1/4 கிலோ பீன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 1/2 டம்ளர் தண்ணி போதும். இப்போ கொஞ்சமாக பீன்ஸுங்கிறதுனால 150 கிராம் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு 1/4 கப்பு வேணால் ஒரு துளி கூட வச்சு உப்பையும் போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் கொடுத்து இறக்கிடுங்க. ஒரு 20-30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறம் மாறாமல் நல்லா வெந்து தயாராக இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த பருப்பு அரைக்கிற போது அந்த தண்ணியை ஊற்றி கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சா இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். லேசாக எண்ணெயை தடவிட்டு இதை போட்டுடுங்க. இது ஒரு இட்லி பானையில் கூட வச்சு நாங்கள் இட்லி மாதிரி ஊற்றி அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிதமான தீயில் ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நான் மிதமான தீயில் வேக வச்சுருக்கேன். வெந்துருச்சான்னு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு சின்ன கத்தியோ இல்லை ஸ்பூனையோ அது உள்ளே விட்டு படுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா ஆற வச்சு கையால் உதுத்தாலும் சரி, மிக்சியில் ஒரு சுற்றுனீங்கன்னா நல்லா பலன்னு ஒரே மாதிரி உதிர்ந்து வரும். அந்த உதிர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை தாளித்து பீன்ஸ் எல்லாம் சேர்க்குறது பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை. பருப்பு உசிலிக்கு நம்ம பாசி பருப்பை இஞ்சி பச்சை மிளகாயோட அரைச்சி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு அதை நல்லா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அது நல்லா வெந்திருக்கும். நல்லா கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இப்படி எடுத்து இப்படி குத்திட்டு பார்த்திங்கன்னா அந்த கரண்டியோட வெஜ்ஜு நல்லா க்ளீனாக எப்படி வச்சுருந்தோமோ அப்படியே மாதிரி வெளில வருது. அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் நமக்கு.
இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த மிக்சியில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக நம்ம கடலைப்பருப்புக்கெலாம் பண்ணுற மாதிரியே எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாம். அது கொஞ்சம் நேரமும் ஆகும். இன்னொன்று என்ன, அப்படியே அடையாக பிடிச்சி போய்டும். கடலைப்பருப்பில் வந்து உதிர்ந்து வரா மாதிரி பாசிப்பருப்பில் உதிர்ந்து வராது. ஸோ அது வந்து அதனால் இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது எண்ணெயோட செலவும் கம்மி. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதை மிக்சியில் போட்டு பண்ணுற போது கொஞ்சம் நமக்கு பொலபொலம் நல்லா இதுவாக வரும். பொதுவாக நம்ம கடலைப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு அல்லது ரெண்டுத்தரோட கலவையில் தான் இந்த உசிலி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காக பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம பண்ணுறோம். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு நேரம் எனக்கு மதுரையிலேருந்து வயசில் கொஞ்சம் பெரியவங்க, அவங்க ரொம்ப பிரியமாக இதை எழுதி, நான் இப்படி தாம்மா பண்ணுவேன், இதை நீ பண்ணி காமி, எல்லாேருக்கும் அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குன்னு சொன்னதுனால இன்றைக்கி அவங்க சொன்ன இந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அது ரொம்ப அது நான் செஞ்சு பார்க்கும்போது நிஜமாக ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாளும் பாசிப்பருப்பு சேர்த்து அரைச்சி பண்ணுற போது அதை நம்ம கிளறணும் அப்படின்னா அது அடையாக ஒட்டிக்கும். அதனால் அதை வந்து அந்த அளவுக்கு உதிர்ந்து கொடுத்து வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் வந்து இந்த பாசிப்பருப்பில் இட்லி, தோசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த பாசிப்பருப்பில் வச்சு உசிலி பண்ணுற போது ஆவியில் வேக வச்சு எடுத்து உதிர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல கடலைப்பருப்பு இதெல்லாம் விடக்கூட இன்றைக்கி அந்த பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கிறதுனால இன்றைக்கி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல. அதே மாதிரி நான் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயங்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறது. நம்ம சாதாரணமாக சூரியகாந்தி எண்ணெய் அதெல்லாம் விடக்கூட தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் இந்த பழைய காலத்து முறைப்படி பண்ணுற போது இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்குங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பண்ணுறோம். இது உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லாமல் இந்த உசிலிக்கு பொதுவாக உசிலி வகைகள் பண்ணும்போதே நான் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்குவேன். ஏன்னா ஒரு நல்ல வாசனை கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணணும். நிச்சயமாக நேர்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஊற்றிருக்கோம், காஞ்சிருக்கு. இதை வந்து ஆக்சுவலாக இந்த உசிலியை சாப்பாட்டோட மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உப்பு காரமாகவும் பண்ணிக்கிறது தான். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இந்த காய்கறி கலவை ஏதாவது இருந்தது, அன்றைக்கி பீன்ஸ் மட்டும் பண்ணுறோம் இல்லையா, கேரட், பட்டாணி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு அதோடு கூட கொஞ்சம் ஊற வச்சு அவலை புழிஞ்சு போட்டு நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, தீயை குறைச்சி வச்சுட்டு பெருங்காயம், கருவேப்பிலை, அதோட அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு கலவை, இதில் நம்ம இப்போ பீன்ஸை கொட்டிடலாம். இப்போ நல்ல ஒரு வாசனை இருக்குது பாருங்கள் இந்த உசிலியில். அதோட கூட தேங்காய் துருவல், இது நல்லா கலர்ஃபுல்லாக வேறு இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இது ஒரு மாதிரி ப்ளசண்ட் கலராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது நல்ல ஒரு மைல்டு இது எல்லோ, அதோடு கூட அங்கங்கே பச்சை, ஒரு வெள்ளை, பார்க்கவே அழகான கலராக தெரிஞ்சுது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, நிச்சயமாக டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த பருப்பு உசிலி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து பண்ண பருப்பு உசிலி. நிச்சயமாக அந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த ருசியிலையும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃபேக்ட் வேல்யூஸ் அது சொல்கிற இந்த கேலரிஸில் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான சத்துக்கள்லேருந்தும் இது ரொம்ப வித்தியாசப்படும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்க வந்து ப்ளசண்ட் கலராக பார்க்கவே நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி நம்ம சேர்த்த பீன்ஸ் இல்லாமல் நீ மற்ற காய்கறிகளையும் சேர்த்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள், கட்டாயம் நிச்சயம் நேரில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ முதல்ல பார்த்த இந்த திணைத்தொகைகளுக்கும் அடுத்து பார்த்த இந்த பருப்பு உசிலிக்கும் ஒரு சின்ன ரீகேப்.
திணை தொகைகளுக்கு பார்த்திங்கன்னா திணையை வெறும் கடாயில் நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு எண்ணெய், அப்புறமா உளுந்தும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பெருங்காயம், தேங்காய் துருவல், புளி, உப்பையும் போட்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி தண்ணியாக வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு கடாய் காய வச்சு அதில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து தாளித்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தையும் சிட்டிக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க கரைசலை ஊற்றி கைவிடாமல் கிளறி கருவேப்பிலை போட்டு இறக்கணும் அப்படின்னா திணை தொகையல் தயார். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு உசிலி. அதுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு 1 மணி நேரம் அதை ஊற வச்சது தண்ணியை வடிச்சிட்டு அதோட கூட பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு உப்பும் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து நல்லா இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடணும். வெந்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். பீன்ஸை ஒரு பக்கம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெயை காய வச்சு கடுகு தாளிச்சிட்டு அதோட கருவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சிட்டு உதுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை கொட்டி அதையும் நல்லா கிளறிட்டு வேக வச்சுருக்க பீன்ஸு தேங்காய் துருவில் போட்டு கிளறி இறக்கணும் அப்படின்னா பருப்பு உசிலி தயார். ஸோ இந்த 2 டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு அல்லது இட்லிக்கு தொட்டுக்கக்கூடிய டிஷ். இதே நீங்கள் திக்காக கெட்டியாக பண்ணி நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக பண்ணி இறக்கிக்கிட்டிங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு காரமாக ஜாஸ்தி பண்ணி, உப்பு காரமாக இருந்தால் தான் சாதத்துக்கு அது நல்லாயிருக்கும். இட்லிக்கு நம்ம இப்போ கொடுத்துருக்க அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். அதோடு கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த உசிலியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம். சரி, இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதோடு ஊற்றிக்கணும், அல்லது நெய். இந்த காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா சூடு பண்ண நல்லெண்ணெய், அந்த சூட்டு நல்லெண்ணெய் அதோட ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதோடு கூட இந்த உசிலியும் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கேட்கவே வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.